பாட்டில் இருக்க ஆப்பிள் ட்ரீயை எப்படி கிரவுண்டில் வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே. முதல்ல எந்த இடத்துல ஆப்பிள் ட்ரீ வைக்க போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கணும். நாங்கள் பேக் யார்டில் பின்னாடி வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி குழி வெட்டிகிட்ருக்கோம். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள் ட்ரீ வாங்கும்போது வர்ற பாட் அளவு இருக்குது இல்லைங்களா, அந்த சைஸை விட 2 மடங்கு ஆழம் 2 மடங்கு அகலமாக வெட்டிக்கிட்டோம்னா ஜென்ரலி இட் வில் பி குட். இது நாங்கள் வாங்கினதுலேருந்து புது பாட்டில் மாற்றி ஒரு 2-3 மாதம் வளர்த்த ஆப்பிள் ட்ரீ. ஸோ கொஞ்சம் பெருசாகவே ஆகிடுச்சு. இந்த குழியில் இருக்க இந்த நேட்டிவ் சாயிலெலாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அது பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும். இவர் தான் எங்கள் சூப்பர்வைசர். அப்பப்போ வேலை ஒழுங்காக நடக்குதா இல்லையான்னு பார்த்துன்னு போவார். இதுலேருந்து அந்த சாயிலெலாம் எடுத்து வெளில போட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம புதுசாக சாயிலெலாம் டிப் பண்ணணும். அதுக்குள்ளே அந்த அளவு பார்த்துக்கலாம். ஐ திங்க் இந்த பாட் அளவு இந்த டெப்த்து ஓகேவாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் திங் பிளாக் கவ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கவ் மேன்யூர், அதுக்கப்புறம் ஒரு கார்டன் சாயில். முதல்ல அந்த பிளாக் கவ் அந்த கவ் மேன்யூரை போட்டுக்கலாம். ஸோ இந்த பாட்டில் வச்சதுனால என்ன ஆகுனா அந்த வேரெல்லாம் சுருண்டு மடிஞ்சு வளர்ந்துருக்கும். ரொம்ப நாள் வேறு இருந்தது. ஸோ அதனால் ஒரு ஷார்ப் நைஃப் எடுத்து நீட் வாக்கில் நல்லா கட் பண்ணி விட்டு அடியிலையும் கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ தட் அந்த ரூட்ஸ் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கும். கிரவுண்டில் பெனட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது பண்ணி முடித்தோடனே இறக்கிற வேண்டியது தான். வச்சதுக்கப்புறம் அதை சுற்றி திரும்ப அந்த கார்டன் சாயில், நான் இதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கார்டன் சாயில் சுற்றி போட்டுக்கலாம். அது கூடவே அந்த நேட்டிவ் சாயில் நம்ம குழி வெட்டும்போது எடுத்து போட்டோம் இல்லைங்களா, அதையும் எடுத்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி சுற்றி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே திரும்பவும் அந்த கவ் மேன்யூரையும் போட்டுக்கலாம். இது எப்படி வேணால் போடலாங்க. 3 இதையும் மிக்ஸ் பண்ணியும் போடலாம், இல்லை ஒன்று மேலே ஒன்று லேயராகவும் போடலாம். ஆல் ஷுட் பி குட். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டுட்டு அதை சுற்றி பரப்பி விட்டு தண்ணி விட்டுக்கலாம். அதை நேராக வச்சுட்டு ஃபுல்லாக தண்ணி விட்டோம்னா அந்த ஈரப்பதம் ஃபுல்லாக ரூட் வரைக்குமே இறங்குற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கலாம். இனிஷியலாக வைக்கும்போது நிறைய தண்ணி விடணும். ஸோ அதை சுற்றியுமே தண்ணி தேங்குகிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் திரும்ப இந்த எக்ஸ்ட்ரா சுற்றி இருக்கிற அந்த நேட்டிவ் சாயில் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து அந்த ட்ரங்க்கை ஆப்பிள் ட்ரீயோட ட்ரங்க்கை சுற்றி நல்லா இறுக பிடிக்கிற மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ தட் அந்த தண்ணி ஈரப்பதம் எல்லாமே அதில் தங்கி இருக்கும். அதுக்கப்புறம் இதை பண்ணி முடித்தோடனே ரெட் உடன் மல்ச் இருக்குங்க. இதை போட்டுட்டோன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அண்ட் மாய்ஸ்சரை ரொம்ப நேரம் ரீட்டைன் பண்ணும் அது. ஸோ அதனால தான் அந்த உடன் மல்ச் சுற்றி போடுறது. இப்போது சம்மரில் எல்லாம் ரொம்ப வெயிலாக இருக்குது, தண்ணி அவ்வளோவா இல்லைன்னா கூட இந்த ஆப்பிள் ட்ரீ இந்த உடன் மல்ச்சில் இருக்க அந்த ஈரப்பதத்தை அப்சார்ப் பண்ணிக்கும். அவ்வளோதாங்க, ஆப்பிள் ட்ரீ வச்சாச்சு. கூடிய சீக்கிரமே காய்க்கும்னு நம்புவோம். ஆப்பிள் வந்தோடனே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ போடலாம். நன்மையே நடக்கும் என நம்புவோமாக.